அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரைலாம் ஒரு வீடியோன்னு நினைக்காதீங்க. இந்த புளிச்சக்கீரை வந்து இதோட 5வது இடத்துக்கு மாறுது. என்னோட 5வது இடத்துக்கு மாறுதுன்னா, இதை விதைகள் வந்து நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து தென்னந்தோப்பில் இருந்தது. அங்கேயும் இது மானாவாரி தான், மானாவாரி சொல்லுவாங்கள்ல, அதேமாரி அவர் இது விதைக்காக எதுவும் போடத்தில்லை. தானாகவே முளையும். அந்த சீசனுக்கு தானாகவே திரும்ப விதைகள் கொட்டி திரும்ப முளையும். ஆனால் இதில் ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, இதில் பூச்சி வர்றதில்ல. பூச்சி தாக்குதல் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும். அது இல்லாமல் இது வந்து பூக்கள் வந்து சிவப்பு கலரில் இருக்குது. அதனால் கொஞ்சம் மஞ்சப்பூ கூட நான் அதிகமாக பார்த்துருக்கேன். சிவப்பு பூலாம் கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துருக்கேன். இந்த சிவப்பு பூ வர்றது தானாகவே முளையும். அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்போ அடுத்த இதுவுக்கு வந்துருச்சு. இது 4வது நிலம்னு நினைக்கிறேன். 4வது நிலத்துக்கு வந்து மாடி தோட்டத்தில் போட்டோம், கீழே போட்டோம், அப்புறம் ஒரு ஃப்ளாட்டில் போட்டோம். இப்போ 5வது வாரத்துக்கு வருது. இப்போ விதைகளும் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணங்கிட்டையும் கொடுத்து கொஞ்சம் வெளியே கொடுக்க சொல்லியிருக்கேன், பகிர்வு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இது வீடியோவும் மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இதேமாதிரி எங்கிட்ட ஒரு காசரிக்கீரை இருக்குது. காசரிக்கீரை இதில் புளிச்சக்கீரை இருக்குது. ஆனால் இதில் பூச்சி வரமாட்டுது அவ்வளோவா. அப்படியே வந்தாலும் ரொம்ப சின்னதாக மைனூட்டாக தான். ஏன்னா இப்போ இதுக்காகவே கீரைகளை விதைச்சி அதுக்கு மருந்து அடித்து எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே பண்ணாமல் இந்த ஒரு இலையில் இப்போ இந்த ஒரு இலை மட்டும் தான் பூச்சி சாப்பிட்ருக்கு. இது சாப்பிட்டோமே, நம்ம என்ன எதுனா வேலை செய்கிறோமா. இதை நாங்கள் கிழங்குகள் போட்டிருக்கோம். அது ஏற்கனவே விதைகள் அது மேலே சும்மா தூவி விட்டோம். ஒரு 2 பாத்தி மட்டும்தான். 2 பாத்தி கூட வராது. 2 வரப்பு, இந்த ஒரு வரப்பு அங்கே ஒரு வரப்பு, அவ்வளோதான். அது முளைச்சிது. சரி, இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எப்பயும் பரவாயில்ல. ஆனால் ஒரு செடி மட்டும்தான் இப்போ இந்த இடத்துக்கு ஒன்றும் இது மாறலன்னு நினைக்கிறேன். இந்த மரபணு மாற்றம்னு சொல்லுவோம்ல, அதேமாரி வந்து இந்த நிலத்துக்கு வந்து இது மாறணும். தன்னோட இதுவை வந்து மாற்றிக்கணும். அதால் இந்த வெயில் சீசனுக்காக இப்படி இருக்கான்னு தெரியல. இந்த ஒரு 2 செடி இதேமாரி இருக்குது. மீதி செடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே தெளிவாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். மற்ற கீரை அதுக்கு கீழே வர இலெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் இப்போ எதுவுமே பண்ணாமல் பூச்சி மருந்து அடிக்காமல் இதுக்காக வந்து நாங்கள் களை கொத்தலை. கீழே கிழங்கு இருக்குது. ஒரே ஒரு களை தான் கொத்தியிருக்கோம். 2ஆம் களை கூட கொத்தலை இது வரையும். அதால் இதேமாரி வந்து ஒரு செடி நம்ம பண்ணுறோன்னா அது கூட இன்னொரு செடி வந்து துணை செடி போட்டுக்கணும். இப்போ கிழங்கு விளையத்துக்கு 8 மாதத்துலேருந்து 10 மாதம் வரையும். இது வந்து பொடிக்கருன்னு சொல்லுவாங்க. கருணக்கிழங்கு செடி தான் கொஞ்சம் பொடியாக இருக்கும், பொடிக்கருன்னு. அதால் அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும். அதால் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அதுவும் கூட 2 பயிர் இல்லை 3 பயிர் கூட செய்யலாம். நாங்கள் இதில் 2 பயிர் தான் போட்டிருக்கோம். வர கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்குவோம் அடுத்த இதுக்காக. ஏன்னா இப்போ சீசன் வந்து மாறுது. வெயில் சீசன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இந்த வருஷம் கீரை போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதேமாரி வந்து அந்த இடத்துல என்ன செட் ஆகுது, விதைகளை வந்து நாட்டு விதைகளாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பூச்சி தகவல் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவு இது நான் விதைகள் இப்போயும் கட் பண்ணும்போதும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஒரு அடி கொஞ்சம் கட் பண்ணி தான் விட்றோம். ஏன்னா திரும்ப அது தானாகவே முளையும். அடிச்செடி வரும்போது அதை பார்த்துட்டு தான் ஒரு 2-3 கீரை மட்டும் விட்டுட்டு வேண்டியதான். அது விதைக்காக, அடுத்த இதுவுக்காக நம்ம சீசனுக்காக விட்டுற வேண்டியதான். நன்றி, வணக்கம்.